ஏன்னா தமிழ் சினிமாவில் சாந்த்னு பேர் வச்ச யாருமே தோத்தது கிடையாது. அவர்கிட்ட ஒரு காந்தம் நிஜமாலே இருக்கு. நான் வந்து படம் பார்த்துட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதான் சொல்லிட்டு இருந்தேன், நான் படம் எப்படி படத்தை உடைய இருந்தாலும் ஃப்ரேமில் என்ன அழகாக இருக்கான், என்ன ஒரு சில இடங்கள்லாம் பார்க்கும்போது நான் சொன்னேன், வந்து இப்போ தெரியுது கார்த்திக் சுப்ராஜ் சார் ஏன் வந்து உங்களை நடிக்க வச்சார் அப்படின்னு. ஏன்னா அவர் நீங்களும் பார்க்க ரஜினிகாந்த் மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறது தான் வந்து அதோட மெயினான ரீசனாக பார்க்குறேன். பேரில் வந்து காந்த், ஆனால் பண்ண ரோல் வந்து மருதநாயகம். ஸோ அதுக்கான ஆக்டிங்கும் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக ரிஷி ப்ரோக்கான ஒரு இடம் இந்த படம் மூலமாக ஓப்பன் அப் ஆகும். கண்டிப்பாக ரொம்ப பெரிய அவர் இடத்துக்கு அவர் வரணும் அப்படிங்கிறது வந்து அவரோட ரசிகனில் ஒருத்தனா நானும் வந்து ஆசைப்பட்றேன். படத்தோட ஹீரோ ரிஷிகாந்த் பற்றி நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட நான் போன வாரம் கூட சும்மா பேசும்போது எனக்கு தோணுது சொன்னேன், நடிக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு ரூட் மேப்பே இல்லை, இங்கே ரோட் மேப்பே இல்லை, நடிக்க ட்ரை பண்ணால் நடிகர் ஆக முடியாது, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இதில் போயிட்டு அப்படியே நுழைஞ்சு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் எனக்கு அப்போ தான் அவரோட வீடியோ ஒன்று வந்திருந்துச்சு. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கில்ட்டாக இருந்துச்சு, தப்பாக அட்வைஸ் பண்ணிட்டோன்ட்டு. நடிக்க மட்டுமே ட்ரை பண்ணி நடித்து மட்டுமே ஸ்ட்ரெயிட்டாக இன்னைக்கு ஹீரோவாக வந்திருக்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். எனக்கு திரும்ப போய் நான் என் ஃப்ரெண்டுக்கு மாற்றி இவரை சொல்லணும், இல்லை நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அது கொஞ்சம் ப்ரைவேட் ஷோ. வரையலான்னு கேட்டேன், வீட்டில் கேட்டேன் என்ன படம்னாங்க, மொதல் ராத்திரியா, சரி எப்படி இருக்கும், எனக்கு எதுவுமே தெரியாது, வாங்கன்னு கூப்பிட்டேன். உடனே பாப்பா இருந்துட்டு நானும் வர்றேன் அப்படின்னா, இல்லை நீ இந்த படத்துக்குலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து நம்ம அவளை கூப்பிட்டு போகணும், மொதல் ராத்திரின்னு பேர் சொல்கிறீங்க, அது எப்படி இருக்குன்னு தெரியலையா பாப்பா, நீலாம் வரக்கூடாதுன்ட்டாங்க ஃபஸ்ட்டு. இல்லை அப்படி இருக்காது, சரி இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ஒய்ஃப் மட்டும்தான் கூப்பிட்டு வந்தேன். ஆனால் அந்த பேரை கேட்கல இருக்கிற ஒரு மனசில் தோணக்கூடிய விஷயங்களும், படம் பார்த்ததுக்கப்புறமா படத்து மேலே நமக்கு தோணக்கூடிய விஷயங்களும் கம்ப்ளீட்டாக வேறு. ஆனால் அந்த படம், அந்த பேர் வந்து அந்த படத்துக்கு பொருத்தமாக தான் இருக்குது. ஸோ படம் முழுக்க பேசக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. எந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து படமாக எடுக்கணுங்கிறதுல ஒரு டைரக்டரோட திறமை இருக்குது. எதை வேணால் எடுக்கலாம், பெரிய நீண்ட வரலாறு எடுக்கலாம், இல்லை பெரிய ஒரு தலைவரோட ஹிஸ்ட்ரி எடுக்கலாம், அல்லது ஒரு உண்மையிலே ரியலிஸ்டிக் ஸ்டோரி அப்ரோச் பண்ணலாம். இது ஒரு நைட்டில், அந்த ஒரே ஒரு நைட்டில் மட்டும் அந்த குடும்பத்தை காட்டுறதன் மூலமாக ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையே கொண்டு வந்து நம்ம முன்னாடி வந்து ஸ்க்ரீனில் காட்டின விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரே ஒரு படம் அடிச்சா, ஒரே ஒரு படம் பார் எங்க கொண்டு போய் நிறுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம். பிரில்லியன்ட் மூவி. கீர்த்தீஸ்வரன் அவர்களை மேடை கழிக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த செட்டப் யார் பண்ணான்னு தெரியல, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஐடியாவே ஒரு கல்யாணத்துக்குள்ளே வர மாதிரியே இருக்கு. அதுவே ஒரு படத்தோட மூடை கொடுக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்து படம் பார்த்துட்டேன். படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த காஸ்டிங், இந்த மாதிரி ஒரு காஸ்டிங்கை சூஸ் பண்ணதுலேயே எனக்கு டைரக்டர் எவ்வளோ சென்ஸ்ன்னு தெரிஞ்சுது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லோரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த எனக்கு என்ன வட்டார வழக்குலாம் எனக்கு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு நான் வெளியே வந்தேன், அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் குடும்ப படம்னு போட்டிருக்கு. எனக்கு இது ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி படம் மாதிரி தான். ஏன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் ப்ரொடக்ஷன். ஹாய் ரவி சார். ஸோ அவர் வந்துட்டு இங்கே ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப பேஷனேட்டான ப்ரொடியூசர்ஸ். இவங்க டெபியூட்டன் டைரக்டர்ஸுக்கு எல்லாம் எப்படி சான்ஸ் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நான் போன ஃபங்க்ஷனில் இங்கே நின்று பேசினேன், இப்போ கெஸ்ட்டாக வந்து இங்கே பேசுகிறேன். அது எல்லாத்துக்குமே காரணம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான். ஸோ நான் அவங்களுக்கு ரொம்ப இங்கே தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் படத்தோட ஹீரோ ரிஷிகாந்த் பற்றி நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட நான் போன வாரம் கூட சும்மா பேசும்போது எனக்கு தோணுது சொன்னேன், நடிக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு ரூட் மேப்பே இல்லை, இங்கே ரோட் மேப்பே இல்லை, நடிக்க ட்ரை பண்ணால் நடிகர் ஆக முடியாது, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இதில் போயிட்டு அப்படியே நுழைஞ்சு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் எனக்கு அப்போ தான் அவரோட வீடியோ ஒன்று வந்திருந்துச்சு. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கில்ட்டாக இருந்துச்சு, தப்பாக அட்வைஸ் பண்ணிட்டோன்ட்டு. நடிக்க மட்டுமே ட்ரை பண்ணி நடித்து மட்டுமே ஸ்ட்ரெயிட்டாக இன்னைக்கு ஹீரோவாக வந்திருக்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். எனக்கு திரும்ப போய் நான் என் ஃப்ரெண்டுக்கு மாற்றி இவரை சொல்லணும், இல்லை நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. வெரி ஹாப்பி ஃபார் ரிஷி.
அண்டு அனிஷ்மா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு இந்த படமே ஒரு மாதிரி ஒரு மெட்டி ஒலி வைப்ஸில் இருந்துச்சு. வந்து பார்த்தா சேத்தன் சார் வேறு இருந்தார், எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. பட் எக்ஸ்ட்ராடினரி காஸ்டிங். மெயினாக எனக்கு அவங்க உள்ளே போனீங்கன்னா ஒரு 2.5 hours செம்ம என்டர்டைன்மெண்ட்டு, நல்லா இருக்குது, ஜாலியாக பார்த்துட்டு ஜாலியாக வெளியே வரலாம். அவ்வளோதான். தேங்க்யூ. ஸோ another blockbuster loading கண்டிப்பாக அது வந்து தெரியும் எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் கீர்த்தீஸ்வரன் அவர்களே. ஸோ அடுத்ததா வி ஹாவ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அகேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில பேரை வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் அவங்க பேர் சொன்னாலே அவங்களோட குட்வில் வந்து இட் ஃபாலோஸ். எல்லாருமே அவங்கள சூப்பர் அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி சூப்பராக பண்ணுவாங்க, சூப்பராக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிளெஸிங்ஸ்லேருந்து விஷஸ்லேருந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படி ஒருத்தர் தான் இவருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கே கேட்டாலும் அப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ஆக்டர், ஒரு டைரக்டர், அதாவது ஜமா மாதிரி ஒரு படமும் பண்ண முடியும், அன்பே தயானா மாதிரி ஒரு படமும் பண்ண முடியும்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் டிஃப்ரென்ஸ் காமிச்ச ஒரு ஆக்டர், ஒரு பிரில்லியன்ட் டைரக்டர். வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் சோ மெனி மூவிஸ் ஃப்ரம் யூ. பாரி அவர்களை மேடை கிடைக்கும். ப்ளீஸ் ஜாயின். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஈவெண்ட்டை வந்து கலந்துக்கிறது. இதுக்கு இன்வைட் பண்ண சுரேஷ் சந்திரா சாருக்கும் மைத்ரி அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து என்ன மாதிரி நிறைய ஆட்கள், என்ன மாதிரி ராஜா ப்ரோ மாதிரியான ஆட்கள்லாம் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து வெறும் கனவுகளை மட்டும் எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் பயணித்து வர்றவங்களுக்கு நம்ம எல்லாரும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து ஒரு சில படங்கள் தான் நமக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு படமாக தான் நான் மதுராத்திரியை வந்து பார்க்குறேன். ரொம்ப பேஷனேட்டான ஒரு குரூப், வெறும் சினிமா வந்து ரொம்ப உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு குரூப் சேர்ந்து ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் மதுராத்திரி எனக்கு இருந்தது. முக்கியமாக வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துனது வந்து இந்த படத்தோட ரைட்டிங் தான். ஒரு காமெடி படம் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதில் எப்பயுமே வந்து ஒரு கருத்தை நம்ம சொல்ல ஆசைப்படுறோன்னா அது கருத்து படமாக அது சொல்கிறத விட ஒரு காமெடி படமாக இருந்துச்சுன்னா அது இன்னும் நிறைய இடங்களில் போய் அதை சேரும். இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவர் பேசுறதுக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. அதை வந்து ரொம்ப அழகாகவும் லேண்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் வந்து நிறைய விதத்தில் ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் வந்து சேத்தன் சார் இந்த படத்தில் நடிச்சிருக்குது. சேத்தன் சார் வந்து நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி ஐ லவ் சேத்தன் சார். எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து அன்பே டயானா பண்ணும்போதே இந்த படத்தை பற்றி என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தார். ஒரு பூசாரி ரோல் ஒன்று பண்ணுறேன், பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா எப்பயுமே வந்து சேத்தன் சார் வந்து பயங்கர ஓப்பனான பர்சன் தான். பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா பிடிக்கல அப்படின்னு. அவர் அவ்வளோ எக்ஸைட் ஆகி சொல்லும் போதே அந்த படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு. படம் போய் பார்த்தப்ப இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே வந்து பயங்கர பிரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவ்வளோ அவங்கள வந்து ரசித்து பார்த்தேன். அவ்வளோ கேரக்டர்ஸ் என் மைண்டில் நிற்குது. முக்கியமாக அப்துல் ப்ரோலாம் வந்து அவர் இன்னைக்கு இருக்கிற அப்துல் ப்ரோக்கு இருக்கிற இடம் ரொம்ப கம்மியான இடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வர்ற படங்கள் எல்லாத்துலேயுமே அப்துல் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். அவ்வளோ அழகாக ஒரு சொல்ல மாதிரி ஒரு பயங்கர ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று நடக்கும். அவங்க அந்த இடத்துல அவர் நடிச்சிருந்ததெல்லாம் வந்து பிளாஸ்டாக பண்ணியிருந்தாரு. இன்னும் பயங்கரமாக ஆச்சரியப்படுத்துறது வந்து இப்போ நிறைய சின்ன சின்ன நடிகர்கள், மெயினாக வந்து இந்த லேடிஸ் எல்லாருமே வந்து இந்த படத்தில் கலக்கிட்டாங்க. அவங்க தான் வந்து மெயினாக நிறைய இடங்கள் ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. அவங்க தங்கச்சி ரோல் பண்ணியிருந்தாங்க, அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தீபிகா அவங்க, அதுக்கப்புறம் அந்த அம்மாவா நடித்த 2 பேர் எல்லாருமே அந்த ஃபேமிலி. வெங்கடேஷன் சார்லாம் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவர் பார்க்கறதுக்கே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்தார். இங்கே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெடி பேரை பார்க்குற மாதிரி இருந்துச்சு அவரை பார்க்கும்போது. அவ்வளோ அழகாக வந்து அந்த ரெயின் கோட் போட்டுட்டு அவர் பைக்கில் உட்காந்துருக்கும் போதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப ஹாப்பி எல்லாருக்குமே. அண்ணன் முத்தமிழ் அண்ணன் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அந்த ஃபர்னிச்சர் ஓனராக அந்த அண்ணன், அவரோட இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. வட்டார வழக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அது அழகாக வந்து ரெசனேட் ஆகிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மெயினாக இந்த படத்தோட ஸ்டார்ஸ் அப்படின்னா அவங்க அனிஷாவும் ரிஷி ப்ரோவும் தான். அனிஷா வந்து எப்பயுமே எல்லா படங்கள்லையும் அதனோட ஒரு க்யூட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்துலையும் அப்படி தான். ஒரு சில இடங்கள்லாம் வந்து ரொம்ப பிளாஸ்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மெயினாக இது சொல்லணுன்னா ரிஷி ப்ரோ தான். ரிஷி ப்ரோ வந்து நிஜமாலே வந்து அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஆத்மார்த்தமாக இருக்குது. நானும் இந்த மதுராத்திரி டீமில் ஒரு ஆளாக தான் இங்கே வந்திருக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு ரிஷி ப்ரோ ஜெயிக்கணும்ன்ட்டு எனக்கு அவ்வளோ ஆசை.
நாங்கள் கிட்டத்தட்ட எங்களோட பயணம்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரே இடத்துல இருந்து வந்த ஆட்கள் தான் நாங்களும் வந்து. அவர் சொன்ன மாதிரி வெறும் நடிப்பை மட்டுமே நம்பி எப்படின்னா ஜெயிச்சிடணும் அப்படின்னு வந்துடுறேன். நிறைய நேரங்களில் அவர் ரிஷி ப்ரோ கிட்ட பேசும்போது சொல்லணும் வந்துடணும்னு. நான் நினைக்கிறது என்னன்னா, ரிஷி மாதிரி ஒரு நடிகன் ஜெயிக்கலைன்னா இங்கே யார் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ரிஷிக்காகவே இந்த படம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஏன்னா தமிழ் சினிமாவில் சாந்த்னு பேர் வச்ச யாருமே தோத்தது கிடையாது. அவர்கிட்ட ஒரு காந்தம் நிஜமாலே இருக்கு. நான் வந்து படம் பார்த்துட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதான் சொல்லிட்டு இருந்தேன், நான் படம் எப்படி படத்தை உடையா இருந்தாலும் ஃப்ரேம்ல என்ன அழகா இருக்கான், என்ன ஒரு சில இடங்கள்லாம் பார்க்கும்போது நான் சொன்னேன் வந்து இப்போ தெரியுது கார்த்திக் சுப்ராஜ் சார் ஏன் வந்து உங்களை நடிக்க வச்சார் அப்படின்னு. ஏன்னா அவர் நீங்களும் பார்க்க ரஜினிகாந்த் மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறது தான் வந்து அதோட மெயினான ரீசனாக பார்க்குறேன். பேரில் வந்து காந்த், ஆனால் பண்ண ரோல் வந்து மருதநாயகம். ஸோ அதுக்கான ஆக்டிங்கும் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக ரிஷி ப்ரோக்கான ஒரு இடம் இந்த படம் மூலமாக ஓப்பன் அப் ஆகும். கண்டிப்பாக ரொம்ப பெரிய அவர் இடத்துக்கு அவர் வரணும் அப்படிங்கிறது வந்து அவரோட ரசிகனில் ஒருத்தனா நானும் வந்து ஆசைப்பட்றேன். இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள். முக்கியமாக தலைவன் சரத் பேங்கர், பரத் சங்கர். அவர் அன்பே டயனாலுமே பயங்கரமான ஒரு ஒர்க்கு, பயங்கர சின்சியரான ஒரு மியூசிக் டைரக்டர். அவர்கிட்ட போனீங்கன்னா நம்ம அந்த படத்துக்கு 10% வேலை செஞ்சால் அவர் 110% வேலை செய்வார். அந்தளவுக்கு ரொம்ப சின்சியரான ஒருத்தர். அவர் எப்படி பேக்ரவுண்ட் மியூசிக்லேருந்து சாங்லேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது தலைவர். ஆஸ் யூஷுவல் கலக்கிட்டீங்க. அப்புறம் வியாக்கி ப்ரோ, அவரோட டிசைன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து ஃபஸ்ட்டு படமே அவர் தான் பண்ண வேண்டியது. அவர் என் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல, என்னை சேர்த்துக்க மாட்டேன்ட்டாரு. அடுத்த படத்துலையாவது மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணி கொஞ்சம் ஒரு வாய்ப்பு கொடுங்க. அப்புறம் எடிட்டர் அவங்களுமே ரொம்ப சூப்பராக ஒரு அழகான ஒரு பேசிங்கில் சூப்பராக பண்ணிருங்க. டிஓபி அவரோட ஒர்க்கும் பயங்கரமாக இருந்தது. எல்லாரோட ஒர்க்கும் சூப்பராக இருந்தது. முக்கியமாக வந்து மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, எப்பயுமே வந்து பெரிய படங்கள் வந்து உங்களை பயங்கரமாக உற்சாகப்படுத்தும், ஆனால் சின்ன படங்கள் தான் உங்களை ஆச்சரியப்படுத்தும். இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கும்போது உங்களை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு படமாக மதுராத்திரி வந்திருக்கு. தயவு செஞ்சு இந்த படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள். தியேட்டரில் மட்டுமே ஒரு படம் சப்போர்ட் பண்ணும்போது தான் பெருசாக ஜெயிக்கும். எல்லா ப்ரெஸ்ஸும் நல்ல முறையாக இந்த படத்தை பற்றி எழுதுங்க. மக்கள் தியேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் பாரி இளவழகன் அவர்கள். அடுத்ததாக இன்னொரு ஒரு பிரில்லியன்ட் டேரக்டர் ஹி ஹஸ் ஜாயின்ட் அஸ் டு அண்ட் திரு ரவிக்குமார் அவர்கள், அயலான் படத்தோட இயக்குனர் திரு ரவிக்குமார் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ். நீங்களும் வந்து ஒரு 4 வார்த்தை சொன்னால் எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எல்லோருக்கும் வணக்கம். இந்த மதுராத்திரி படத்தை போன வர ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன். அதாவது அந்த அன்னைக்கு வந்து வீட்டில் இருந்தேன். சார் வந்து கூப்பிட்டுருந்தார், சுரேஷ் சந்திரா சார் வந்து இன்வைட் பண்ணியிருந்தார், அனில் சாரும் இன்வைட் பண்ணியிருந்தார். ஸோ வீட்டிலேருந்து நான் சரி தனியாக போகணுமேனு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு போகிறேன். அது கொஞ்சம் ப்ரைவேட் ஷோ. வரையலான்னு கேட்டேன். வீட்டில் கேட்டேன் என்ன படம்னாங்க, மொதராத்திரின்னு. மொதராத்திரியா, சரி எப்படி இருக்கும், எனக்கு எதுவுமே தெரியாது, வாங்கன்னு கூப்பிட்டேன். உடனே பாப்பா இருந்துட்டு நானும் வர்றேன் அப்படின்னா, இல்லை இந்த படத்துக்குலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து நம்ம அவளை கூப்பிட்டு போகணும், மொதராத்திரின்னு பேர் சொல்கிறீங்க, அது எப்படி இருக்குன்னு தெரியலையா பாப்பா, நீலாம் வரக்கூடாதுன்ட்டாங்க ஃபஸ்ட்டு. இல்லை அப்படி இருக்காது, சரி இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ஒய்ஃப் மட்டும்தான் கூப்பிட்டு வந்தேன். ஆனால் அந்த பேரை கேட்கல இருக்கிற ஒரு மனசில் தோணக்கூடிய விஷயங்களும், படம் பார்த்ததுக்கப்புறமா படத்து மேலே நமக்கு தோணக்கூடிய விஷயங்களும் கம்ப்ளீட்டாக வேறு. ஆனால் அந்த படம், அந்த பேர் வந்து அந்த படத்துக்கு பொருத்தமாக தான் இருக்குது. ஸோ படம் முழுக்க முழுக்க பேசக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. எந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து படமாக எடுக்கணுங்கிறதுல ஒரு டைரக்டரோட திறமை இருக்குது. எதை வேணால் எடுக்கலாம். பெரிய பெரிய நீண்ட வரலாறு எடுக்கலாம், இல்லை பெரிய ஒரு தலைவரோட ஹிஸ்ட்ரி எடுக்கலாம், அல்லது ஒரு ஒரு உண்மையிலே ரியலிஸ்டிக் ஸ்டோரி அப்ரோச் பண்ணலாம். இது ஒரு நைட்டில், அந்த ஒரே ஒரு நைட்டில் மட்டும் அந்த குடும்பத்தை காட்டுறதன் மூலமாக ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையே கொண்டு வந்து நம்ம முன்னாடி வந்து ஸ்க்ரீனில் காட்டின விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் வந்து கண்டிப்பாக சொல்லப்பட வேண்டிய ஒரு கதைங்கிறது பார்க்கலையும், படம் பார்க்கலையே நல்லா ஃபீல் ஆச்சு. கார்த்திக் சுப்ராஜ் சொன்ன மாதிரி டைரக்டர் வந்து இது நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. பல இடங்கள் வந்து அவங்க சட்டிலாக பண்ணிட்டதுனால சரி சிம்பிளாக பண்ணிட்டாங்களேன்னு நம்ம கடந்துடுறோமே தவிர, அது சிம்பிளாக தெரியுது, ஆனால் அது சிம்பிளாக பண்ணலை. அது ரொம்ப நல்லா பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துலலாம் வந்து ஹீரோயின் வந்து ஒரு ஒரு சவுண்டு விடுவாங்க, கத்துவாங்க.
ஆனால் அது அவ்வளோ டயலாக் பேசியிருந்தால் எவ்வளோ இம்பேக்டாக இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக ஒரு சவுண்டு விட்டுருக்காரு அந்த அந்த சீனில். அது அவ்வளோ ஒரு மாதிரி பயங்கர இம்பேக்டாக இருந்தது படம். ரிஷிகா அவர் வந்து சொல்ல வேண்டியதே இல்லை. அவர் எப்பவுமே ஜென்யூன் ஆக்டர். நான் பார்த்ததில் வந்து ஹீரோ படத்தை சூட்டப்பெல்லாம் நான் போயிருக்கேன் மித்ரன் படத்தில். அதாவது அவர் அந்த அந்த செட்டில் அந்த கேரக்டரை மட்டும் மைண்டுக்கு ஓட்டிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கார். எத்தனை டேக் ரீடேக் போனாலும் கரெக்டாக அவர், ஏன்னா அவருக்கு ரீடேக் இல்லை. ஸோ அவரோட இதை வந்து திரும்ப திரும்ப பண்ணுறாரு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவரை. நான் நிறைய பேருக்கு சொன்னேன், நல்லா நடிக்கிறாரு, நல்லா நடிக்கிற ஒருத்தர் நல்லா நடிக்கிறாருன்னு சொல்லிட்டே இருந்தேன். சரி, நல்லா நடித்தா மட்டும் ஒரு பிரேக் கிடச்சிருமா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு இப்போ இதை பார்க்கல, சரி இவருக்கு சூப்பராக பிரேக் கிடச்சிருச்சு. கார்த்தி சுப்பராஜ் படத்தில் ட்ரெய்லர் பார்க்கலையுமே இவர் வந்துட்டார், ரிஷி வந்து அடுத்த இடத்துக்கு வந்துட்டார். இனி எல்லாரும் அவருக்கு போய் கதை சொல்கிற மாதிரி இல்லை, அவரை வச்சு மனசில் கதை யோசிக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு அடுத்து ஒரு ஹீரோ வந்துட்டாருன்னு பார்க்கல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பெரிய இடத்துக்கு வருவீங்க ரிஷி. ஆனால் உங்ககிட்ட அந்த திறமை இருக்கிறதுனால சொல்கிறேன். மற்றபடி இதில் நடிகர்களை நடிக்க வச்சிருந்த விதம் வந்து அட்டகாசம். அதாவது என்னென்னா ரொம்ப அனுபவமாக எப்படி அந்த, அதாவது ஒரு கேரக்டர் சொல்கிறது மட்டும் இல்லை, அவங்க ஒரு பாடி லாங்குவேஜை வந்து கொண்டு வர்ற விதம் வந்து டைரக்டர் வந்து கண்டிப்பாக மைண்டுக்குள்ளே அந்த கேரக்டரை வச்சுருக்காரு. நான் கேட்டேன், இதெல்லாம் யாருங்க இவங்களெல்லாம் எங்கேங்க பார்த்தீங்க? இல்லை இதெல்லாம் நான் நேரில் பார்த்துருக்கேன் அப்படின்னாரு. ஸோ சேத்தன் சார் தான் ஆரம்பித்து வைப்பார். அவர்கிட்ட ஆரம்பித்து அப்துல் ஆகட்டும், வெங்கடேஷ் சார் ஆகட்டும், லைனாக எல்லா ஒவ்வொருத்தரும் வந்து பக்ஸாரெல்லாம் பின்னிட்டார் படத்தில். பல இடங்கள் நீங்கள் வெடித்து சிரிக்கிறது வந்து கன்ஃபார்ம். நம்ம வந்து வேறு நிறைய படங்களை சொல்கிறோம், மலையாள படங்களை அப்படிலாம் சொல்கிறோம். பட் இந்த படம் வந்து அது 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 எல்லாத்த விட ஒரு பல மடங்கு வந்து தரத்தில் உயர்வாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த இந்த கதையை வந்து எப்படி ப்ரொடியூசர் கேட்டு இந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியம் தான். ஏன்னா ஒரு புது டைரக்டரு இப்படி ஒரு ஒன் நைட்டில் ஒரு ஸ்டோரி, அதுக்குள்ளே இவ்வளோ கேரக்டர்கள், அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு தமிழ் இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டது வந்து தெலுங்கு ப்ரொடியூசர் அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஆச்சரியம். இது எப்படி தெலுங்கு ப்ரொடியூசர் புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த நுட்பமாக இந்த நம்மளுடைய தமிழ் கல்ச்சரெல்லாம் எப்படி கரெக்டாக அவர் வந்து எடுத்துக்கிட்டாருங்கும் போது எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. அந்த வகையில் வந்து இந்த படத்தை தயாரித்த ரவி சாருக்கும் நவீன் சாருக்கும், இந்த படத்தை சிறப்பாக கொண்டு போன அனில் சார் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். கேமரா, மியூசிக் எல்லாமே படத்துக்கு சூப்பர். ஏன்னா அது எல்லாமே வெளியே தெரியாத அளவுக்கு படத்தை உயர்த்திருக்கு அப்படின்னா அது வந்து சூப்பராக இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். நிச்சயமாக வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். சார், அவர் தமிழ் ப்ரொடியூசராக மாறி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் சார். ஒரே கதையாக கொண்டு போய் அவர்கிட்ட சொல்லி தமிழ்லாம் பூந்து விளையாடுறாரு இப்போ ரவி சார். தேங்க்யூ.